பறையர் சாதி பற்றும் பிற சாதி நட்பும் ஏப்ரல் 14 புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்த நாளில் பறையர் பேரினம் ஒன்று கூடும் பறையர் வாழ்வுரிமை அரசியல் கருத்தரங்கம். நாள் ஏப்ரல் 14 திங்கட்கிழமை காலை 10 மணி முதல். இடம் பிரினிதா பார்ட்டி ஹால், கிளாம்பாக்கம் பேருந்து நிறுத்தம், சிக்னல் அருகில், ஊரப்பாக்கம். ஏர்போர்ட் தா மூர்த்தி அழைக்கிறார். திராவிடத்தில் இருந்து மீள்வோம், தமிழகத்தை நாமே ஆள்வோம். அனைவரும் வாரீர் வாரீர் வாரீர். அழைப்பது புரட்சி தமிழகம் பறையர் பேரவை. இனி உடனடியாக இந்த ஒரு மாத காலத்துக்குள்ளேயே எல்லா பல்கலைக்கழகங்களும் செழிப்பான முறையில் செயல்பட ஆரம்பிக்கும். ஆனால் இது ஒன்றிய அரசு தான் இதுக்கு ஃபண்டிங் கொடுக்கணும். இதில் என்னன்னா இந்த பல்கலைக்கழகங்களுக்கெல்லாம் மாநில அரசு தான் பணம் கொடுக்குதே தவிர ஒன்றிய அரசு கொடுக்கல இதுவரை. ஆட்டுக்கு எப்படி தாடி தேவையில்லையோ அதே மாதிரி நாட்டுக்கு கவர்னர் தேவையில்லைன்னு அப்பயே சொல்லிட்டு போயிருக்காரு. அதுதான் அதிமுக நிலைப்பாடாம். மாநில பட்டியல் இந்த கல்வி மத்திய பட்டியலுக்கு எப்போ போச்சு, யாருடைய ஆட்சி காலத்தில் போய் அதுவும் திமுக தான் அந்த உரிமையை தாரை வாச்சு. இப்படி ஒவ்வொரு உரிமையையும் தமிழ்நாட்டுடைய உரிமையையும் காவு கொடுத்து விட்டுட்டு இன்றைக்கு கதர்னா இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்வதற்கு தடையாக ஆளுநர் இருக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கங்க. இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்வதற்கு ஆளுநர் தான் தடையா இருக்காரு, ஆளுநர் ஒப்புதல் தரல அப்படின்னு சொன்னாங்களே. இதே திமுக உச்சநீதிமன்றத்துக்கு போய் இஸ்லாமிய சிறைவாசிகளை நாங்கள் விடுதலை செய்யணும், ஆளுநர் அந்த மனுவை கிடப்பில் போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி வாதாடி எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? சட்டமன்றத்துல நாங்க தீர்மானம் கொண்டு வந்த மாதிரி நீங்க தீர்மானம் உங்க அரசு கொண்டு வந்ததா? அந்த அரசு கொண்டு வந்த தீர்மானத்தை கலைஞரோ அல்ல வேற யாராவது ஏற்றாங்களா? என்ன சொன்னாருன்னா நாம் தமிழர் என்பது கொள்ளை கூட்டம் என்றாரு. தமிழ்நாட்டில் எந்த கனிம வளங்களை நாம் தமிழர் கட்சி கொள்ளையடித்து கேரளாவுக்கு ஏற்றுமதி பண்ணுது? நீ ஆட்சியில இருந்து என்ன பண்ணிருப்ப? நீ ஆட்சியில இல்ல, அதனால பண்ணல. நீங்க ஆட்சியில இருக்கிற நீங்க பண்றீங்க. அப்ப நீங்க ஆட்சியில இருக்கிற நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. ஆட்சியில இருக்கிற நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. நாங்க பண்ணல, நீங்க பண்றீங்க. எங்க பேரை வச்சுக்கிட்டு உங்க பேரை வச்சு நாங்க பண்றோம். ஆட்சி எங்க பேரை உபயோகப்படுத்தி பண்றது பூரா நீங்க, அதுல கையூட்டு வாங்குறது நீங்க. குக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் திமுகவின் முன்னோடி முனைவர் காமாட்சி நாயுடு அவர்களும் ஊடகவியலாளர் அம்சத் அவர்களும் அதிமுக சட்டப்பிரிவு துணை செயலாளர் RAS செந்தில் அவர்களும் தான் இருக்காங்க. வாங்க பேசுவோம். வணக்கம். ஆளுநர் அவர்கள் கிடப்பில் போட்டு வச்சிருந்த 10 மசோதாவை இன்று உச்ச நீதிமன்றம் நிறைவேற்றிருக்கு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? எப்படி பாக்குறீங்கன்னா அதான் இன்னைக்கு ஒரே போடா போட்டிருக்க சுப்ரீம் கோர்ட். இதுக்கு மேல என்ன வேணும்? அதிகாரம் என்ன அதிகாரம், அரசியல் அமைப்பு சட்டம் கவர்னருக்கு என்ன அதிகாரம் கொடுத்துருக்கோ அந்த அதிகாரத்துக்கு உட்பட்டு தான் நீங்கள் நடந்துக்கிறணும். உங்களுக்குன்னு தனி அதிகாரம் கிடையாது. சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை 1 மாதம் இருக்கலாம், அல்லது மேக்சிமம் இருக்கிறதா 3 மாதம் டைம் எடுத்துக்கணும், 90 days. அதுக்குள்ளே நீங்கள் அதை பாஸ் பண்ணி தான் அனுப்பணும். அதை சட்டமன்றம் பண்ணது நீங்கள் ஒன்றும் திருப்பி அனுப்புறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது. திருப்பி அனுப்பிச்சதை திரும்பவும் உங்களுக்கு அனுப்பிச்சு நீங்கள் இவ்வளவு நாள் அனுப்பாமல் அதை ஜனாதிபதிக்கு அனுப்பிச்சு வச்சது, கிடப்பில் போட்டது தப்பு. ஆகையினால நீங்கள் இந்த மாதிரி தவறுகளை பண்ணக்கூடாது. அதனால இதை நாங்களே பாஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பாஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. சரியா? இதில் பாஸ் பண்ணதுனால இன்னைக்கு என்னன்னா இந்தியா முழுமைக்கு ஒரு நல்ல விடிவு காலம் பிறந்துருச்சு. என்ன விடிவு காலம்னு சொன்னால் எல்லாமே இனிமேல் பல்கலைக்கழகத்துக்கு வேந்தருங்கிறவர் அந்தந்த மாநிலத்துடைய முதலமைச்சர் வந்துடலாம். சரியா? அவங்க ஒரு தீர்மானம் போட்டால் போதும், அந்த சட்டமன்றத்தில் அவங்க வந்துடலாம். அதே மாதிரி இந்த இந்த பல சட்டங்கள் இருக்கு. இதில் நம்ம மொத்தம் 10 மசோதாவில் இன்னும் 9 மசோதாக்கள் இருக்கு. இந்த மசோதாக்கள் எல்லாம் இப்போ நிறைவேற்றதுனால தமிழகத்தினுடைய மக்களுடைய நலனை பேணி காக்கக்கூடிய பல சட்ட வடிவங்கள் இதில் இருக்கு. அதனால இது நல்ல முறையில் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு கொடுத்துருக்கு. அதே சுப்ரீம் கோர்ட்டு எங்களுக்கு இன்னொரு கொட்டியும் வச்சிருக்கு. என்ன வச்சிருக்குன்னா, இந்த இடி நம்மளுடைய டாஸ்மார்க்ல அவங்களா தன்னிச்சையா அவங்க ரெய்டு பண்ணது தப்பு அப்படின்னு ஏற்கனவே ஹைகோர்ட்ல கேஸ் போயிட்டு இருந்தோம். அதை வேறு கோர்ட்டுக்கு மாற்ற சொல்லி சுப்ரீம் கோர்ட்ல நாங்கள் ஒரு வழக்கு தொடுத்தோம். அதை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அதை அந்த பெட்டிஷனை தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. ஸோ ஆகையினால முழுக்க எங்களுக்கு இது நல்ல ஒரு தீர்ப்பு. இனி உடனடியாக இந்த ஒரு மாத காலத்துக்குள்ளேயே எல்லா பல்கலைக்கழகங்களும் செழிப்பான முறையில் செயல்பட ஆரம்பிக்கும். ஆனால் இது ஒன்றிய அரசு தான் இதுக்கு ஃபண்டிங் கொடுக்கணும். இதில் என்னன்னா இந்த பல்கலைக்கழகங்களுக்கெல்லாம் மாநில அரசு தான் பணம் கொடுக்குதே தவிர ஒன்றிய அரசு கொடுக்கல இதுவரை.
இனி ஒன்றிய அரசு இதுக்கு பணம் கொடுக்கணும். கொடுத்தா தான் கல்விக்குன்னு முன்னே எல்லாம் வந்து காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இதுக்கு வந்து 16% ஒதுக்கீடு பண்ணாங்க. இப்போ வந்து வெறும் 6% தான் கல்விக்குன்னு ஒதுக்குறாங்க. அது தெரியல செஞ்சில உங்களுக்கு, வெறும் 6% கொடுக்குறான். இது வந்து மிகப்பெரிய மோசடி. இதனால என்ன சொல்றான், கல்லூரிகளில் ஆசிரியர்களுக்கெல்லாம் சம்பளம் நாங்கள் இனி இப்போ லீவாக போடக்கூடிய அப்பாயின்மெண்ட்டுக்கெல்லாம் நாங்கள் சம்பளம் தரமாட்டோம், மாநில அரசு தான் சம்பளம் கொடுத்துக்கணும்னு அப்படி ஒரு குட்டையை போடுறான். சரிங்களா? ஆகையினால இது வந்து இனி இந்த யார் வந்தாலும் சரி, நாங்கள் ஆண்டாலும் சரி, ராவண ஆண்டாலும் சரி, ராம ஆண்டாலும் சரி, இந்த ஒன்றிய அரசு இருக்கிற தொட்டிக்கும் இந்த நாடு நம்ம தமிழ்நாட்டை உருப்பட விட மாட்டானுங்க. தமிழ்நாட்டை அப்படியே புழிஞ்சு சக்கை ஆக்கிட்டு தான் போவானுங்க. நம்ம வந்து சுயேட்சையாக ஒரு எந்த முடிவும் எடுக்காத அளவுக்கு அடிமை சாசனம் எழுதி கொடுத்து அவங்ககிட்ட சரண்டனால் மட்டுமே நம்மளை வாழ விடுவோம். இதுதான் நிலைமை. ஐயா, RN ரவி அவர்களின் செயல்பாடு சட்டப்பிரிவு 200ன் கீழ் தவறுன்னு சொல்லியிருக்காங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது அண்ணாவுடைய கூற்றுப்படி அண்ணா என்ன சொல்லியிருக்காருன்னா, பேரறிஞர் அண்ணா பெருந்தகை அண்ணா, ஆட்டுக்கு எப்படி தாடி தேவையில்லையோ அதே மாதிரி நாட்டுக்கு வந்து கவர்னர் தேவையில்லைன்னு அப்பயே சொல்லிட்டு போயிருக்காரு. அதுதான் அதிமுகவோட நிலைப்பாடம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த 10 மசோதாக்களும் தமிழ்நாடு நலன் சார்ந்த விஷயங்கள். அதனால் வந்து நாங்கள் கோப்புக்கு அனுப்பினோம். அது ஆளுநர் வந்து ஜனாதிபதியுடைய பார்வைக்கு அனுப்பலை. அதனால் நாங்கள் உச்சநீதிமன்றம் போனோம்னா ஐயா இப்போ வந்து வாதம் பண்ணுறோம். உச்சநீதிமன்றம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை கொடுத்துருக்கு. நாங்கள் நமக்கு நீதிமன்றத்துடைய தீர்ப்பை வந்து நாங்கள் வரவேற்கிறோம். 1994 புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது இதே வந்து ஒரு தீர்மானத்தை சட்டசபையில் நிறைவேற்றி மாநில முதல்வர்களே அந்தந்த யூனிவர்சிட்டியுடைய வேந்தராக இருக்கணும்னு சொல்லும்போது அன்னைக்கு வந்து திமுக வந்து அந்த தீர்மானத்தை எதிர்த்துச்சு. அது வந்து மறைந்த தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் கருணாநிதி அவர்களே தான் எழுதிய நெஞ்சுக்கு நீதி புத்தகத்தில் பாகம் 4ல் 512வது பக்கத்தில் சொல்லியிருக்காரு. அதனால் திமுக எப்போவுமே இரட்டை நிலைப்பாடு கொண்ட கட்சி. அவங்களுக்கு தேவைன்னா எதிர்த்துக்கிடுவாங்க, அவங்க தேவையில்லாம் இருக்கு. அதே மாதிரி தான் ஐயா சொன்னார், கல்விக்கு வந்து நிதியே ஒதுக்கலைன்னு. மாநில பட்டியல் இந்த கல்வி மத்திய பட்டியலுக்கு எப்போ போத்துச்சு, யாருடைய ஆட்சி காலத்தில் போய், அதுவும் திமுக தான் அந்த வந்து உரிமையை வந்து தாரை வாச்சு. இப்படி ஒவ்வொரு உரிமையையும் தமிழ்நாட்டுடைய உரிமையையும் காவு கொடுத்து விட்டுட்டு இன்றைக்கு கதர்னா கொள்ளை பணத்தை வந்து கப்பம் கட்டுறதுக்கே நேரம் இல்லாத திமுகவுக்கு உரிமையை பற்றி பேசுறதுக்கு என்ன வந்து நியாயம் இருக்கு? நான் கேட்குறேன் இன்னைக்கு இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பை வந்து வரவேற்கிறாங்க. நீங்கள் வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அன்னைக்கு வந்து அவர் வந்து தமிழ்நாட்டு மாணவர்களை அறிவாளியாக ஆக்குனதில் அவருக்கு பங்கு இருக்குது. புரட்சித் தலைவர் அம்மாவுக்கு தமிழ்நாட்டு மாணவர்களுடைய உயர்வுக்கு அம்மாவுடைய பங்கு இருக்குது. அதே மாதிரி முன்னாள் முதலமைச்சர் இன்னைக்கு அதிமுகவுடைய எடப்பாடியாருக்கு பங்கு இருக்குது. 11 மருத்துவக் கல்வியுடைய மத்திய அரசு வந்து இணக்கமாக பேசி தமிழ்நாட்டுக்கு பெற்று தந்தார். 7.5% அரசு பள்ளி மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு வாங்கி தந்தார். அதாவது எப்போவுமே ஆளுகின்ற அரசு மத்திய அரசோட ஒரு இணக்கமாக சென்றாதான் நமக்கு தேவையான சலுகைகளும் அங்கே உள்ள ஃபண்டும் கிடைக்கும். நீங்கள் எல்லா உரிமையும் காவு வாங்கிட்டு எனக்கு தரலைன்னா அன்னைக்கு ஒரு ஸ்டாண்டு இன்னைக்கு ஒரு ஸ்டாண்டு. 1994 இதே திமுக மாநில முதல்வர்கள் யூனிவர்சிட்டியுடைய வேந்தராருக்கு எதிர்த்தா இல்லையா? கருணாநிதி நெஞ்சுக்கு நீதியில் எழுதினாரா இல்லையா? இப்போ இன்னைக்கு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறீங்க. இப்படித்தான் ஒவ்வொரு விஷயத்துலையும். அதனால இந்த தீர்ப்பை பொறுத்தவரை நீதியினுடைய தீர்ப்பை நாங்கள் தலைவணங்கி ஏற்றுக்கொள்ளலாம். அதே நேரத்தில் இன்னைக்கு உயர்நீதிமன்றத்தில் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு ஒரு உத்தரவா இல்லை, நீதிமன்றத்தில் சொல்லியிருக்காங்க. மாண்புமிகு நீதியரசர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏற்கனவே டாஸ்மார்க்கில் வந்து இடி ரைடு போச்சு. மரியாதைக்குரிய நம்ம செந்தில் பாலாஜி அவருடைய சகோதரர்கள் வீடெலாம் இடி ரைடு போச்சு. அது விஷயமா டாஸ்மார்க்குடைய உயர் அதிகாரிகள் துணைநிலை அதிகாரிகள் வீட்டிலலாம் ரைடு போச்சு. அது விஷயமா விடிய அரசின் சார்பாக இந்த இப்போ ஆளுகின்ற அரசின் சார்பாக ஒரு வழக்கு நீதிமன்றத்தில் தொடர்கிறாங்க. இந்த மாதிரி வந்து இது வந்து இந்த மாதிரி டாஸ்மார்க்கில் உள்ள அதிகாரிகள் அங்கே உள்ள அலுவலகங்கள்லாம் வந்து இடி வந்து துன்புறுத்துறாங்க, அதனால் இதை விசாரிக்கக்கூடாது அப்படிங்கிறது ஒரு வழக்கு. அந்த வழக்கை ஏற்கனவே 2 நீதிபதிகள் ஒரு ஸ்டே கொடுக்குறாங்க. மரியாதைக்குரிய மாண்புமிகு நீதியரசர் MS ரமேஷ் அவர்களும் மரியாதைக்குரிய மாண்புமிகு நீதி N செந்தில்குமார் அவர்களும் அவங்க ஸ்டே கொடுத்து அடுத்த கட்டம் வரும்போது நாங்கள் இந்த வழக்கை விசாரிக்க மாட்டோம், நாங்கள் இந்த வழக்கிலேருந்து விளைவிக்கிறோம்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி மரியாதைக்குரிய மாண்புமிகு நீதியரசர் SM சுப்பிரமணியன் என்ற இந்த வழக்கு போகுது. அவருக்கு என்ன நிறுவனம் தெரில. அவர் வந்து ஒரு சாஃப்ட், அவர் ரொம்ப நேர்மையான நீதிபதி, ஒரு பெரிய அறிவாளி. எல்லா நீதிபதியும் நேர்மையானவங்க தான். அவரு ரொம்ப மனம் நொந்து திறந்த நீதிமன்றத்திலே
நான் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து நீதித்துறையே வந்து அசிங்கப்படுத்துது அப்படிங்கிற ஒரு வாதத்தை ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்காரு. இது வந்து இந்த ஆளுகின்ற திமுக அரசு நீதித்துறை மீதான தாக்குதல் நடத்த முயற்சி பண்ணி நாங்கள் எத்தனை வழக்கு இந்த மாதிரி எல்லா வழக்குலையும் நீதிபதிகளை மிரட்டுறது, நீதி அந்த விலகல போகிறது. ஏன் நீ வேறு மாநிலத்துக்கு நீங்கள் வந்து கேட்குறீங்க? ஏன் தமிழ்நாட்டு மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? இங்கே உள்ள நீதிபதி மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? அதனால ஒவ்வொரு விஷயத்திலையும் இங்கே வந்து ஒரு மிகப்பெரிய வந்து கொள்ளை நடக்குது தமிழ்நாட்டில். அந்த கொள்ளையை மறைக்கிறதுக்காக நீதிபதிகளை மிரட்டுறது, போலீஸ் ஆஃபீஸரை மிரட்டுறது, இந்த மாதிரி ஒரு பெரிய அநியாயம் தமிழ்நாட்டில் நடக்குது. அதனால இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பை வந்து நாங்கள் வரவேற்கிறோம். எங்களுடைய நிலைப்பாடு வந்து அண்ணாயிசம். ஆட்டுக்கு எப்படி தாடி தேவையில்லை, அதே மாதிரி நாட்டுக்கு கவர்னர் தேவையில்லை. அதே நேரத்தில் இந்த 10 கோப்புகளுங்கிறது உப்புச்சப்பு இல்லாத கோப்பு, தமிழ்நாட்டுக்கு யூஸ்லெஸ் கோப்பு. அதனால இதை வச்சு திமுகவும் பாஜகவும் 2 பேரும் சேர்ந்து டிராமா பண்றாங்க, மிகப்பெரிய டிராமா. எனக்கு என்னமோ இதில் ஒரு மிக வலுத்த சந்தேகம் இருக்கு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இது திமுகவுக்கும் பாஜகவுக்கும் ஒரு பெரிய அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிட்டு எல்லாமே அவங்க வந்து டிசைட் பண்ணுற மாதிரி இதை வச்சு மக்கள்கிட்ட ஒரு சிம்பத்தியை உருவாக்கி தமிழ்நாடு வெல்லும், தமிழ்நாடு போராடும், எங்கே நீ போராடுற எங்கே வெல்ற அங்கே தான் போய் சரண்டர் ஆயிடுறிய. முந்தாளைக்கு வரை கூட வந்து ஒரு 4 நாளைக்கு முன்னாடி மறுமுறை மரியாதைக்குரிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தமிழ்நாட்டுக்கு வர்றாங்க. உங்களுடைய அன்பு தங்கை கனிமொழி போய் அவங்கள பார்க்குறாங்க. உங்கள் மருமகன் போய் மாப்பிள்ளை சார் அங்கேயே கிடக்காரு அமித்ஷாவுடைய மாண்பு உள்துறை அமைச்சர் அமித்ஷா பையன்ட்ட. உங்க துணை முதலமைச்சர் போய் அமித்ஷா பார்க்குறாரு. நீங்கள் எங்கே தமிழ்நாட்டில் போராடுறீங்க, எங்கே தமிழ்நாடு வெல்லும், போய் சரண்டர்லாம் ஆறீங்க. சரண்டர் ஆயிட்டு உங்களுக்கு தேவையான காரியங்களை நீங்க ஊழல் பண்ண காரியங்களை மறைக்கிறதுக்கு இடி ரைட்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு அங்கே அவங்களுக்கு போய் கப்பம் கட்டி விட்டு இங்க வந்து நாடகம் போடுறது, சட்டமன்றத்தில் வந்து பேசுறது, இது என்ன நியாயம்? அதனால இந்த கோப்புகள்லாம் இதெல்லாம் அன்னைக்கே அம்மா சொல்லிட்டு போயிட்டாங்க. 1994 தீர்மானம் கொண்டு வந்து தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தான் அத்தனை யூனிவர்சிட்டிக்கு வேந்தன். அன்னைக்கு வந்து எதிர்த்த திமுக இன்னைக்கு வந்து அதே தீர்மானத்தை ஆதரிச்சு உச்சநீதிமன்றத்துக்கு போகுது. அதாவது திமுக எப்பவுமே இரட்டை நிலைப்பாடு கொண்ட கட்சி. அதனால இந்த தீர்ப்பு வந்து ஒரு காமனான தீர்ப்பு, அனைத்து மாநிலங்களுக்கு பொருந்தக்கூடிய தீர்ப்பு. இது திமுகவில் வந்த தீர்ப்புன்னு சொல்ல முடியாது. நிதியரசுகள் இந்திய நாட்டின் நலன் கண்டு அந்த தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. இது திமுகவுக்கு இந்த தீர்ப்புக்கும் சம்பந்தம் கிடையாது, இது ஒரு டிராமா. திரு RN ரவி அவர்களுக்கு பிறகு தமிழ்நாட்டு முதலமைச்சரே பல்கலைக்கழகங்களுக்கு வேந்தரா பண்ணலான்ட்டு மசோதாவும் நிறைவேற்றிருக்காங்க இன்றைக்கு உச்ச நீதிமன்றம். அப்பா அவர்கள் வேந்தரான பின்னாடி போதை குற்றங்களும் பாலியல் குற்றங்களும் கம்மியாகும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன். இந்த ஆளுநருடைய விவகாரத்தில் வந்து திமுக இன்னைக்கு என்ன சொல்லுதுன்னா, நாங்கள் ஆளுநரை வந்து அப்படி பார்த்துட்டோம் இப்படி பார்த்துட்டோம், நாங்கள் உச்சநீதிமன்றம் போயிட்டோம், பார்த்தீங்களா தீர்ப்பு அப்படின்னு பெருமை பேசுகிறாங்க. இதே திமுக தான் 2021 ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக என்ன சொன்னாங்கன்னா, இஸ்லாமிய சிறைவாசிகளை நாங்கள் விடுதலை செய்வோம் அப்படின்னாங்க. இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்வதற்கு தடையாக ஆளுநர் இருக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்வதற்கு ஆளுநர் தான் தடையா இருக்காரு, ஆளுநர் ஒப்புதல் தரல அப்படின்னு சொன்னாங்களே. இதே திமுக உச்சநீதிமன்றத்துக்கு போய் இஸ்லாமிய சிறைவாசிகளை நாங்கள் விடுதலை செய்யணும், ஆளுநர் அந்த மனுவை வந்து கிடப்பில் போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி வாதாடி எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? அப்ப அவங்களுக்கு வேணும்னா இஸ்லாமிய மத தீவிரவாதிகள் தமிழ்நாட்டுக்குள் ஊடுருவி விட்டார்கள் என்று சட்டசபையில் ஐயா கருணாநிதி அவர்கள் பேசுவார். அவர்களுக்கு இஸ்லாமியர்களுடைய வாக்குகள் வேணும் என்றால் இஸ்லாமியர்களுக்கு நாங்கள் தான் பாதுகாப்பு, சிறுபான்மை மக்களுக்கு நாங்கள் தான் இங்கே பாதுகாப்புன்னு இதே திமுக அவங்க வந்து தற்பெருமை பேசிப்பாங்க. திமுக எப்போதுமே இரட்டை நிலைப்பாட்டில் இருக்கும். கச்சத்தீவை தாரை வார்த்தை கொடுத்தது யாருன்னு கேட்டா அவங்க தான். ஆனா அதே கச்சத்தீவை நாங்கள் மீட்டெடுப்போம்னு அவங்களே சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மீத்தேன் திட்டத்தில் கையெழுத்து போட்டது யாருன்னா நான் தான்பாங்க. ஆனா அது வந்து தவறான திட்டம்னா நான் தெரியாம கையெழுத்து போட்டேன் பாரு. இப்ப ஐயா ஸ்டாலின் அவர்கள் அதே போல தெரியாம அவருடைய சொத்துக்களை வந்து என் பேருக்கு எழுதி கொடுத்துருவாரா? ஒரு தமிழ்நாட்டினுடைய துணை முதல்வராக மேயராக இருந்தவர், கட்சியினுடைய ஒவ்வொரு கட்டத்தையும் வளர்ந்து நான் இளைஞரணி தலைவராக இருந்தேன், அப்புறம் வந்து செயல் தலைவராக இருந்தேன், அப்புறம் கட்சியினுடைய துணை முதல்வராக இருந்தேன், அதுக்கு பின்பாக கட்சியினுடைய இளைஞரணி தலைவராக இருந்தேன், அதுக்கு பின்பாக நான் முதல்வர் ஆனங்கிறவர் எப்படி ஒரு கோப்புல கையெழுத்து போடும்போது தெரியாம கையெழுத்து போடுவாரு? இப்ப நான் கேட்கிறேன், இதே திமுக நீ ஆளுநர் விஷயத்துல இன்னைக்கு வந்து பல்கலைக்கழகங்கள்ல வேந்தர்களாக முதலமைச்சரே இருக்கலாம்ங்கிறது இன்னைக்கு பெருமை பேசிக்கிட்டு ரொம்ப நாங்க வந்து ஆளுநருக்கு எதிராக நாங்க பேசிட்டோம், ஆளுநரை மாத்த போறோம் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்களே. இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்வதில் ஆளுநர் தடையா இருந்தாரு, அது பேச வேண்டியதானே? உச்ச நீதிமன்ற சென்னை உயர் நீதிமன்றத்தில் இவங்க சொல்றாங்க, இடி ரைடு நடத்தினது, டாஸ்மாக் துறையில் நடத்தினது, இடி அதிகாரிகளை விசாரணை பண்ணுவது தவறு அப்படிங்கிறாங்க. அதற்கு உயர் நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் என்ன கேட்கிறாங்க, நீங்கள் மக்களுக்கான அரசா இல்ல வந்து டாஸ்மாக் துறையினுடைய அதிகாரிகளை காப்பாற்றுவதற்கான அரசா? ஸ்டாலின் அவர்கள் இதை புரிந்து கொண்டு மக்களுக்கான அரசாக செயல்படணுங்கிறாங்க. ஏன் வந்து டாஸ்மாக் துறையினுடைய அதிகாரிகளை காப்பாற்றுவதில் உங்களுக்கு அவ்வளவு ஆர்வம்? இன்னைக்கு தமிழ்நாட்டில் எத்தனை பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு. இப்ப ஒரு இந்தியாவினுடைய தலை சிறந்த ஒரு பல்கலைக்கழகத்துல முதன்மையான பல்கலைக்கழகமா அண்ணா பல்கலைக்கழகம் இருக்கு. இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் உள்ள ஒரு மாணவி பாலியல் ரீதியாக குற்றச்சாட்டுக்கு உள்ளாக்கப்படுறாருன்னா எந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கு? தமிழ்நாட்டினுடைய முதல்வராக இவர் இருக்கும் போது மாணவிகளுக்கு பாதுகாப்பு இல்ல, இவர் தமிழ்நாட்டினுடைய வேந்தராக மாற்றான்னு என்ன நடக்கும்?
ஞானசேகர மாதிரி ஒருத்தவன் மனமும் 10 பேர் காலேஜுக்குள்ள போவான். தேர்தலுக்கான நிதி அங்கிருந்து அவங்க திரட்டிடுவாங்க. அப்ப இது யாருக்கான ஆட்சி? இது மக்களுக்கான ஆட்சி இல்ல. திமுக தன் தேவைக்கு என்ன பயன்படுத்தணுமோ அதை பயன்படுத்திக்கும். திமுகவை போன்ற பச்சோந்தி இருக்கு தெரியுமா, பச்சோந்தி கூட தூக்குமாடி செத்துரும். திமுக அவ்வளவு பெரிய இரட்டை வேடம் போடக்கூடிய ஒரு கட்சி. எந்த விஷயத்துல திமுக ஒற்றை நிலைப்பாட்டா இருக்கு. இன்னைக்கு பிஜேபி எதிர்க்கிற இதே திமுக 98 காலகட்டத்தில் என்ன பண்ணுச்சு? எச் ராஜா போன்றவர்களை காரைக்குடியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக ஆக்கி அழகு பார்த்தது திமுக தான் பெருமை செய்யறோம். RSS இயக்கம் என்பது ஒரு மதவாத இயக்கம் அல்ல, அது ஒரு சமூக சீர்திருத்த இயக்கம் என்று பேசியவர் ஐயா கருணாநிதி அவர்கள். பேசினாரா இல்லையா? இதே சட்டமன்றத்தில் ஐயா கருணாநிதி என்ன சொன்னாரு? இஸ்லாமிய மத தீவிரவாதிகள் தமிழ்நாட்டுக்குள் ஊடுருவி விட்டார்கள். ஐயா பழனி பாபா அவர்கள் சொல்றாரு, நான் சொல்லல. கருணாநிதி ஆட்சி பொறுப்பேற்ற 25 மாதங்கள்ல 892 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்படுறாங்க. 11 இஸ்லாமிய பெண்கள் கற்பழிக்கப்படுறாங்க. அப்ப ஐயா கருணாநிதி அவர்கள்ட்ட நேரடியாக ஐயா பழனி பாபா அவர்கள் கேட்கிறாரு, என்ன கருணாநிதி இந்த மாதிரி உங்க ஆட்சியில் இப்படி நடந்துட்டு இருக்கு அப்படிங்கும் போது, இல்ல பாபா நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க, முரசொலி மாறனை சென்ட்ரல் கவர்மெண்ட் ரொம்ப மிரட்டுது, நான் ஒன்றும் பண்ண முடியாது, அமைதியா இருக்க சொல்றாங்கன்னு சொன்னவனதான் ஐயா பழனி பாபா அவர்கள் மேடையில பேசுறாரு. திமுகவிற்கு என்னை போல உழைத்தவன் யாரும் இல்லை, இதே போல திமுகவை எதிர்ப்பவன் யாரும் இல்ல, இஸ்லாமியர்களுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழினத்துக்கும் கருணாநிதி துரோகின்னு சொன்னவர் ஐயா பழனி பாபா. இதை மறுக்க முடியுமா அவங்களால? துணைவேந்தரா மாறிட்டாருன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற சட்ட ஒழுங்குகள் சரியாயிடுமா? இல்ல பெண்களுக்கு பாதுகாப்பு வந்துருமா? ஒரு காவல்துறையினுடைய அதிகாரிக்கு பாதுகாப்பு இல்லைங்க. பலவந்தாங்கல் ரயில் நிலையத்துல ஒரு பெண் காவலை ஒருத்தர் பாலியல் ரீதியாக துன்புறுத்தல் செய்யறான். திமுக கூட்டம் விருகமாக்கத்தில் ஒரு கூட்டம் நடக்குது. அதுல அம்மையார் கனிமொழி அவர்களும் அம்மையார் தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்களும் கலந்து கொள்றாங்க. அந்த கூட்டத்துல பெண் காவலரை இடுப்பு பிடிச்சுக்கிறான். இப்ப சமீபத்தில் நீலகிரி மாவட்டத்தில் ஒரு கூட்டத்துல உறுதிமொழி ஏற்கும் போது கையில இருக்கிற வலையில கட்டுறாராம். பாத்தீங்களா அதெல்லாம்? அப்ப என்ன பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கு? அவங்க என்ன வேணாலும் காரணம் சொல்லுவாங்க. அவங்க என்ன வேணாலும் காரணம் சொல்லுவாங்க. இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி வச்சுக்கிட்டு நாங்கள் தான் காங்கிரஸுக்கு இருக்கோம், நாங்க பிஜேபி வீழ்த்துறோங்க. இதே அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் மதுரை வரும்போது அந்த மதுரை கூட்டத்தில் அவருக்கு தலையில கல்லடி போடும்போது எப்படி விமர்சனம் பண்ணாரு? பெண்கள் இழிவாக தலையில் இருந்து வருவது என்ன மாதவிடாய் ரத்தமாக கூட இருக்கலாம்னு விமர்சனம் பண்ணவர் தான் ஐயா கருணாநிதி அவர்கள். அப்ப உங்களுக்கு வேணும்னா நீங்க காங்கிரஸோட இருப்பீங்க, வேணாம்னா காங்கிரஸ் எதிர்ப்பீங்க, வேணும்னா பிஜேபியோட கூட்டணி இருப்பீங்க, வேணாம்னா பிஜேபிக்கு எதிராக இருப்பீங்க. அப்போ உங்களோட நிலைப்பாடு என்பது ஒருபோதும் மக்களுக்கான நிலைப்பாடாகவே கிடையாது. உங்களோட நிலைப்பாடு இரண்டு கட்சிகளும் சேர்ந்து உங்க மேல ஒரு பெரிய குற்றச்சாட்டு. 2 பேரும் ஒரே குட்டையில் உள்ள மட்டைகள் தான். இவங்க பேச்சுக்கள் எல்லாம் முன்னுக்கு பின் முரணான பேச்சுக்களா தான் இருக்குமே தவிர நேர்மையான பேச்சுக்களா இருக்கு. செந்தில் அவர்கள் பேசினார் இல்லையா, 94ல நாங்க சட்டமன்றத்துல அந்த அம்மா தீர்மானம் கொண்டுட்டு அதை எதிர்த்து நாங்க ஒன்னும் வாக்களிக்கல. நல்லா அதை புரியணும். அவர் ஒரு புத்தகத்துல எழுதுறாருங்கிறது அது அவருடைய கருத்தை அவர் பதிவு பண்றாரு. நீங்க தீர்மானம் கொண்டு வந்திருந்தா அந்த தீர்மானத்தில் நாங்க போட்டிருப்போம். அதே வேளையில இன்னொரு பல்கலைக்கழகம் இருக்கு, அதுக்கு ஜெயலலிதா அம்மா வேந்தரா இருந்தாங்க. இப்பயும் 90ல ஒரே ஒரு எம்எல்ஏ தான் இருந்தாங்க. அதனால வாய்ப்பு இல்ல தீர்மானத்தை நீங்க ஆதரிக்கிறதுக்கு. பாருங்க, தீர்மானம் கொண்டு வரல அத சொல்லுங்க. நீங்க நான் ஒரு எம்எல்ஏ இருந்தா 2 எம்எல்ஏ இருந்தாங்கிறது பிரச்சனை இல்ல. சட்டமன்றத்துல எங்களை என்னுடைய கருத்தை பதில் ரிப்ளை சட்டமன்றத்துல நாங்க தீர்மானம் கொண்டு வந்த மாதிரி நீங்க தீர்மானம் உங்க அரசு கொண்டு வந்ததா? அந்த அரசு கொண்டு வந்த தீர்மானத்தை கலைஞரோ அல்ல வேற யாராவது ஏத்தாங்களா? நீங்க அந்த தீர்மானத்தை நீங்க கவர்னருக்கு அனுப்பிச்சீங்களா? எதுவுமே பண்ணல. பண்ணாம ஏதோ புத்தகத்துல எழுதினாரு, அது எழுதினாரு, இது எழுதினாரு, வாய்க்கு பத்தாத பேச்சுக்களை பேச வேண்டாம். இது ஒரு ஊடகத்துல உட்கார்ந்து இருக்கோம், பல லட்சம் பதில் சொல்லிக்கிறேன். 1994 தமிழக சட்டமன்றத்துல தமிழக சட்டமன்றத்துல தீர்மானம் கொண்டு வந்தது உண்மை. அப்ப திமுகவுடைய பிரதிநிதி அங்க இல்ல. அவர் கருணாநிதி, மரியாதைக்குரிய கருணாநிதி அசம்பிளிக்கே வரமாட்டார். அப்ப ஒரே ஒரு ஆள் தான் இருந்தார், அவர் வரமாட்டாரு, துறைமுகத்துல ஜெயிச்சுட்டு. அதனால அவங்களுக்கு வாய்ப்பே இல்லை. அதனுடைய வெளிப்பாடுல நெஞ்சுக்கு நீதியில பாகம் 4ல பக்கம் 512 எழுதாரு. மாதிரி அதிமுக தீர்மானம் கொண்டு வந்துச்சு, நாங்க ஆதரிக்கல, அதனால மாநில முதல்வர்கள் துணைவேந்தரா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு எதிர்த்த திமுக அதே கருத்தை வலியுறுத்தி உச்ச நீதிமன்றத்துக்கு வழக்குக்கு போயிட்டு அந்த வெற்றியை கொண்டாடுது. அதனால இரட்டைகளோட திமுக இதுதான் வேலை. திமுகவுக்கு தேவைன்னா ஆதரிப்பாங்க, தேவையில்லைன்னா கோர்ட்டுக்கு போவாங்க, அதை கொண்டாடுவாங்க. இது எல்லாமே ஒரு டிராமா. உப்புக்கு சப்பு இல்லாத ஒரு மசோதாக்களை ஆக்கிக்கிட்டு அது ஒரு டிராமா, அது ஒரு கோர்ட்டுக்கு போறாங்க, அது ஒரு ஆர்டர். தமிழ்நாட்டுல ஒரு கொண்டாட்டம். இந்த மாதிரி ஒரு இரட்டை நிலைப்பாடு. கவர்னரை பார்க்க போய் பெட்டிஷன் கொடுக்க போயிட்டு கவர்னர் என் கையை பிடிச்சிருந்தாரு சென்னா ரெட்டின்னு சொன்னாங்களே, அது மாதிரியா?
இல்ல அதாவது ஆமா, இந்த பாருங்க, இதெல்லாம் ஒரு மறைந்த மக்கள் 10 கோடி தமிழர்களுடைய அபிமானப்பட்ட ஒரு தலைவர் தப்பா ஒண்ணு, பேசக்கூடாது. ஏங்க, உங்களுடைய வயதுக்கு தப்பு உங்க வயசுக்கு அளவு கிடையாது. சொல்லாதீங்க. எத்தனை பத்திரிக்கையில உங்க வயசுக்கு இது அளவு கிடையாது. இது தப்பு ஏங்க? சொல்லாதீங்க. அந்த அம்மாவே மேடையிலே அதெல்லாம் ரெக்கார்டா காமிங்க. இருங்க. அது இப்ப ஒரு கூகுள்ல தட்டி சகோதரர் சொன்னாரு ஒரு மக்களை பாதுகாக்கிற காவல் ஒரு பெண் காவலருக்கே பாதுகாப்பு இல்ல. சும்மா இருங்க. ஒரு IPS இப்ப ரீசெண்டா ஒரு டிஜிபியவே நீங்க வந்து மிரட்டுறீங்க. நீ வந்து நெருப்ப போறீங்க. நீங்க சாதாரண ஆட்ல ரெண்டே இவங்க யாரு ரெண்டே நிமிஷம் சொல்லி முடிச்சிரு. இவங்க யாருன்னு சொல்லிட்டு மரியாதைக்குரிய மறந்த கருணாநிதி அவருடைய வந்து 3வது மனைவி யாரு? ராஜாத்தி அம்மாள். ராஜாத்தி அம்மாள் அப்பவே வந்து ராஜா அண்ணாமலைபுரத்துல ஒரு சொத்து வாங்குறாங்க. எப்படி வாங்குறாங்க? ராஜாத்தி அம்மா வீட்டுல கபாலின்னு ஒருத்தர் வேலை செய்ய, அவர் யாருன்னா அந்த வீட்டுடைய செக்யூரிட்டி. அந்த கபாலி பேர்ல சொத்தை வாங்குறாங்க. அந்த சொத்து ஒரு செக்யூரிட்டிக்கு எப்படி சொத்து வரும்? பணம் வரும், வாங்க முடியாது. அந்த கபாலி வந்து பணம் எப்படி வருது? ராஜாத்தி அம்மாளுடைய அம்மா சிவபிரகாச அம்மாள் அந்த அம்மாட்ட கடன் வாங்க இந்த கபாலி பேர்ல வாங்க. கபாலி பேர்ல வாங்கிட்டு ஒரு 2 வருஷம் 1 வருஷத்திலே ராஜாத்தி அம்மா பேர்ல சேல்டு வாங்கிக்கிறாங்க. ராஜாத்தி அம்மா சேல்டு வாங்கிட்டு மறுபடியும் தன்னுடைய அம்மா கருணாநிதி மரியாதைக்குரிய அம்மா வந்து சிவபிரகாச அம்மா பேர்ல செட்டில்மெண்ட் பண்ணிடுறாங்க. இப்படி தான் தரப்பு நியாயத்தை நியாயப்படுத்துறதுக்காக என்னென்ன சித்து விளையாட்டுல விளையாடுங்க. இப்படித்தான் சர்க்காரியா கமிஷனே சொல்லிட்டு போயிட்டாரு. ஒரு மிகப்பெரிய உலகத்திலே ஒரு விஞ்ஞானபூர்வ ஊழல் சொல்லிட்டு. அதனால நீங்க மிகப்பெரிய திறமைசாலி. நீங்க பேசுறதுக்கே பிறந்தவங்க. அப்படிதான் இந்த நான் பேசும்போது எனக்கு குறுக்கிட கூடாது. நான் முடிச்சிட்டேன், நீங்க பேசுங்க. இப்ப அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகங்கிறது எங்களுடைய குழந்தை தான். எங்கள்கிட்ட வளர்ந்து எங்கள்கிட்ட பால் குடிச்சு வளர்ந்து எங்கள்கிட்ட இருந்து பிரிஞ்சு தாய் சரியா இருந்தா என் குழந்தை பிரிஞ்சு போனதுதான். அதனால இல்ல ஒரு வயசு வந்தா எல்லா பிள்ளைகளும் பிரிஞ்சு தாய் சரியில்லைன்னா குழந்தை பிரிஞ்சு போகுது. வயசானா எல்லாம் அப்படி தான் பங்காளி ஆயிடுவான். தோளுக்கு மேல வளர்ந்துட்டான். அது மாதிரி பிரிஞ்சு போய் வளர்ந்துட்டீங்க. எம்ஜிஆர் இருக்கும் தொட்டுக்கு எம்ஜிஆர் நல்ல முறையில ஆட்சி பண்ணாரு. ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது நல்லா தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஜெயலலிதா அம்மாவுக்கு ஒரு கூடா நட்பு கேடா விடுங்கிற மாதிரி அந்த அம்மாவையே காவு கொடுக்குற அளவுக்கு ஒரு நட்பு கிடைச்சிச்சு. அந்த நட்பின் காரணமாகத்தான் கலைஞருடைய குடும்பத்தையும் கலைஞரையும் ரொம்ப தோலுரிச்சு பேசிக்கிட்டு இருந்தாங்க அந்த அம்மா. இல்லைன்னு சொன்னா அவங்க உறவோடு தான் இருந்தாங்க. அந்த உறவுங்கிறது எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா நான் 2001 அம்மாவுக்காக ஆதரிச்சு நான் கிட்டத்தட்ட 71 சட்டமன்ற தொகுதியில பிரச்சாரம் பண்ணி 71 தொகுதியும் ஜெயிக்க வச்சவன் நான். சரியா? யாரும் இன்னைக்கு பேசுறதுக்கு அருகதை இல்லை. ஏன்னா அன்னைக்கு அத்தனை கோடியை நான் செலவு பண்ணவன். ஆகையினால இதெல்லாம் வந்து என்ன காரணம்னா இந்த அம்மாவை நல்ல ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, இல்லைன்னு சொல்ல இயலாது. அந்த நேரத்துல அந்த நல்ல ஆட்சியில வந்து ஒரு பழமொழி சொல்றாங்க, நல்ல இலையில எல்லாத்தையும் நல்ல சாப்பாடை வச்சு அதுல ஒரு நரங்களை வச்ச மாதிரி என்னைக்கு இந்த கூட்டம் வந்துச்சோ அன்னைக்கே அந்த அம்மாவை வந்து கெடுத்து குட்டியச்சவராக்கி அது ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் மட்டும் வளர்ச்சி அடைகிற மாதிரி போச்சே தவிர மற்றவங்க ஒன்றும் ஆகலை. கடைசியில அந்த அம்மா காவு வாங்கித்தான் அது முடிஞ்சிச்சு. போய் தொலைட்டோம், நாசமா போயிட்டாங்க. இப்ப என்ன ஆச்சுன்னா இப்ப மறுபடியும் வந்து அமித்ஷா வந்து அவங்களையெல்லாம் கூட்டிட்டு வாங்குறாங்களாம். அது எடப்பாடியோடைய இஷ்டம். அது அவர் கூட்டிட்டு வர்றாரு, இல்ல அவங்க கட்சிக்காரங்க கூப்பிடுறாங்க வைக்கிறாங்க. அதை பத்தி அவ்வளவு டைரக்டா போறாரு. நீங்க புறவாசல் வழியா போறீங்க, நாங்க புறவாசல் போறோம், முன்னாடி போறோம், பின்னாடி போறோம். ஏயா நாங்க எதுக்கே புறவாசல் வழி போறோம்? சும்மா அந்த வேலையெல்லாம் வச்சுக்க கூடாது. அதெல்லாம் புறவாசல் வழியா போற வேலையெல்லாம் எங்க நான் முடிச்சிடுறேன். ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதல்வராக இருக்கும்போது வயசு பருவமங்க, உங்களுக்கு வயசு இளைஞர், நாங்க புறவாசல் வழியா போயிட்டு எந்திரிச்சு வர்றோம். அதாவது ஆகையினால எங்களை பொறுத்த மட்டும் அதிமுகவை நாங்கள் மிகவும் தரைக்குறைவாகவோ அல்லது அவர்களை எதிர்த்தோ எந்த வேலையும் செய்ய மாட்டோம். ஏன்னா ஒண்ணு திமுக இல்ல அதிமுக. தமிழகத்துல இந்த 2 கட்சிகள் தான் இருக்கணுங்கிறதுல நாங்க சரியா இருக்கோம். அதுக்கு எடப்பாடியும் சரியா தான் இருக்காது. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய அண்ணாமலை என்ன சொல்றாரு? திமுகவுக்கு நாங்க தான் எதிர்கட்சி, திமுகவுக்கு நாங்க தான் எதிர்கட்சி அப்படின்னு அவர் சூடு வச்ச உடனே தான் இன்றைக்கு வந்து திரு எடப்பாடியார்களுக்கு வந்து ஐயோ என்னடா இது நம்ம கை நழுவி போகுது போல இருக்குன்னு சொல்லி இன்னைக்கு சட்டமன்றத்தை நல்ல முறையில அவர் பயன்படுத்திட்டார்.
கடந்த ஒரு வார காலமா சட்டமன்றத்தை நல்ல முறையில பயன்படுத்தி அவர் ஒரே நாம தான் எதிர்கட்சி அப்படிங்கிற அளவுக்கு நல்ல பிளாரப் ஆகிட்டு இருக்காரு. இன்னைக்கு நடந்தது கூட கருப்பு சட்டை போராட்டம் அது இதெல்லாம் ரொம்ப சூப்பர் டூப்பரா பண்ணிட்டாரு. நல்லா இருக்கட்டும், ஏன்னா நாங்க தான் விரும்புறோம். ஒன்னும் அவங்க எதிர்கட்சியா இருக்கணும், இல்ல நாங்க இருக்கணும். எங்களுக்குள்ள பண்ட மாற்று முறை இருக்கலாமே தவிர மூணாவதா கொண்டுட்டு வந்து சாமியார் கூட்டத்தையோ அல்லது நாம் தமிழர்னு சொல்லக்கூடிய மாப்பிள்ளைய கொண்டு வந்து உட்காத்தி வைக்க நாங்க அப்ப வந்து நாம் தமிழர் கூட்டம் எது கொள்ளை கூட்டம் வரக்கூடாது. இல்ல இப்ப இதுக்கு நான் பேசணும். என்னன்னா இப்ப ஐயா பேசும்போது என்ன சொன்னாருன்னா நாம் தமிழர் என்பது கொள்ளை கூட்டம் என்றாரு. தமிழ்நாட்டில் எந்த கனிம வளங்களை நாம் தமிழர் கட்சி கொள்ளையடித்து கேரளாவுக்கு ஏற்றுமதி பண்ணுது? நீ ஆட்சியில இருந்து என்ன பண்ணிருப்ப? நீ ஆட்சியில இல்ல, அதனால பண்ணல. நீங்க ஆட்சியில இருக்கிற நீங்க பண்றீங்க. அப்ப நீங்க ஆட்சியில இருக்கிற நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. ஆட்சியில இருக்கிற நீங்க பண்ணிட்டு பண்ணல, நீங்க பண்றீங்க. எங்க பேரை வச்சுக்கிட்டு உங்க பேரை வச்சு நாங்க பண்றோம். ஆட்சி எங்க பேரை உபயோகப்படுத்தி பண்றது பூரா நீங்க, அதுல கையூட்டு வாங்குறது நீங்க. எல்லா அதிகாரப்பூர்வமா எங்களால் நிரூபிக்க இயலும்னா நிரூபிக்கணும். ஆட்சியும் அதிகாரமும் தமிழகத்தினுடைய காவல்துறையும் உளவுத்துறையும் தமிழகத்தினுடைய சட்டத்துறையும் அனைத்து துறைகளையும் கையில் வைத்திருக்கக்கூடிய நீங்கள் சீமான் அவர்கள் தவறு செய்தார்னா அவர் மேல நீங்க சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கலாம். ஆனா தமிழ்நாட்டில் இருந்து தொடர்ச்சியாக தென்காசி கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்களில் இருந்து தொடர்ச்சியாக கனிம வள கொள்ளையை எடுத்து கேரளாவுக்கு ஏற்றிட்டு போறது யாரு? தமிழகத்தினுடைய வனத்துறை அதிகாரிகள் ஒவ்வொரு செக் போஸ்ட்ல என்ன பண்றாங்கிற ஒரு கேள்வி இருக்கு. எப்படி கேரளாவில் இருந்து கோழி கழிவுகளும் மருத்துவ கழிவுகளும் இன்னும் சொல்லணும்னா புற்றுநோய் கட்டிகளும் எப்படி தமிழ்நாட்டுக்குள்ள வருதுன்னு ஒரு கேள்வி இருக்கு. டாஸ்மாக் துறையில ஒவ்வொரு பாட்டிலுக்கும் 10 ரூபாய் வாங்குறீங்க. அந்த 10 ரூபாய் யார்கிட்ட போகுது? ஒரு நாளைக்கு 1,40,00,000 மதுபான பாட்டில்கள் விற்பனை ஆகுதுன்னு தமிழக அரசியலே சொல்றீங்க. அப்படி ஒரு பாட்டிலுக்கு வந்து 10 ரூபாய்னா 1,40,00,000 பாட்டில்னா 14 கோடி ரூபாய் ஒரு நாளைக்கு வாங்குறீங்கன்னா அந்த 14 கோடி ரூபாய் யாருக்கு போகுது? அப்ப மக்களுடைய வரி பணத்தை நீங்க வீணடிக்கிறீங்களா? இன்னைக்கு நீங்க பாருங்க, திருத்துறைப்பூண்டி அருகே ஒரு அரசு பள்ளியினுடைய மேற்கூரை கட்டிடம் இடிந்து விழுந்து மாணவர்கள் வந்து 4 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. பள்ளி கல்வித்துறை என்ன பண்ணிட்டு இருக்குங்கிற ஒரு கேள்வி இருக்கு. தொடர்ச்சியாக தமிழ்நாட்டுக்குள்ள ஒவ்வொரு பள்ளிக்கூடங்களையும் தனியார் பள்ளிக்கூடங்கள் அரசு பள்ளிக்கூடங்கள் முதல்ல RSS சாகாக்கள் கூட்டம் நடைபெறுகிறது என்று அத்தனை காணொலிகள் வெளியாகுது. இதுவரைக்கும் பள்ளி கல்வித்துறையின் சார்பாக என்ன நடவடிக்கை எடுத்துட்டாங்க? இப்ப நீங்க கேட்கறதுக்கு பயம், உங்களுக்கு கோவம் வருது இல்ல, நாங்க புறவாசல் வழியா போக மாட்டேன்னு எதற்காக நீங்க வந்து ராஜ்நாத் சிங் அழைச்சிட்டு வந்து கருணாநிதி அவர்களுக்கு 100 ரூபாய் நாணயம் இந்த செல்லாத காசு எழுதிட்டீங்க? பின்னாடி வாங்க அப்படின்னு ஏன் கூப்பிட்டீங்க? நான் கேட்கிறேன், இந்தி தெரியாது போடான்னு தமிழ்நாட்டுக்குள்ள டி-ஷர்ட் போட்டு சுத்திட்டு இருக்கீங்களா? நீங்க போறீங்களா? பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்த மாதிரி அடிக்கடி போய் சந்திக்கிறீங்களா? ஒரு விளையாட்டுத்துறையினுடைய அமைச்சராக இருந்த உதயநிதி அவர்கள், அப்போது அவர் துணை முதல்வர் அல்ல, எதுக்காக அடிக்கடி போய் சந்திச்சுட்டு வந்தாரு? எதற்காக அம்மையார் கனிமொழி அவர்கள் நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்தித்தார்? அதற்கான காரணத்தை நீங்க சொல்லுங்க. எதற்காக பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களை சந்தித்தார்? எதற்காக முதல்வர் அவர்கள் சந்தித்தார்? எல்லாமே நீங்க நேரடியா போறீங்க. இப்ப நான் கேட்கிறேன், இடி ரைடு நடக்குது தமிழ்நாட்டுக்குள்ள. தொடர்ச்சியாக இதுக்கு முன்னால பொன்முடி அவர்கள் மீது இடி ரைடு நடைபெற்றது, ஜெகத் ரட்சகன் அவர்கள் மீது இடி ரைடு நடைபெற்றது, அதுக்கு பின்பாக அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் மீது இடி ரைடு நடைபெற்றது. எத்தனை கோடி ரூபாய் நீங்கள் பறிமுதல் செய்தீங்க? என்ன தண்டனை வாங்கி கொடுத்துட்டீங்க? நடப்பது அனைத்துமே கண்டுடைப்பு. பாஜக என்ன பண்ணனா, நான் இடி அனுப்புறேன், உங்ககிட்ட எவ்வளவு சொத்து இருக்கு, நான் கேட்டாதான் சொல்ல மாட்டேன், இடி கேட்டா சொல்லுவேல, அதுல பங்கு எனக்கு கூட, வேலை முடிஞ்சு. அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏங்க ஒரு அமைச்சர் மூத்த அமைச்சர் அவர் வந்து ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு ஒரு பிரத்யேகமா ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அந்த பேட்டியில சொல்றாரு, இந்த லேண்ட் குரூசர் கார் மாடல் இருக்குல்ல, இந்தியாவிலேயே நான் தான் முதல்ல இறக்குமதி பண்ணியிருக்கேன். இந்த காரை விட 3 மடங்கு நான் வந்து அதுக்கு வரி செலுத்திருக்கேன். அப்படின்னா அந்த காரினுடைய விலையை 2.25 கோடி ரூபாய், அதை விட 3 மடங்கு நான் வரி செலுத்திருக்கேன்னா 8 கோடி ரூபாய் மதிப்புல உங்களுக்கு ஒரு காரை வாங்கி இந்தியாவில் அம்பானி வாங்கல, அதானி வாங்கல, டாடா வாங்கல, இந்தியாவுடைய பிரதமர் மோடி வாங்கல. ஆனா நீங்க அதை வாங்கி நான் வைக்கிறேன்னு ஒரு அமைச்சர் சொல்றாருன்னா அந்த அமைச்சருடைய சொத்து பட்டியலை நீங்க சரி பார்க்கணுமா இல்லையா? 2008 வருமான வரித்துறை பண்ண சோதனையுடைய அடிப்படையில் இன்னைக்கு அதை மீட்சியா நீங்க பண்ணிட்டு இருக்கீங்களா? இது வரைக்கும் எத்தனை ஆவணங்கள் சிக்கியதுன்னு இடி அறிவிக்குமா வெளிப்படையா? அப்ப என்னன்னா மக்களை ஏமாற்றுவதற்கு நாங்கள் வந்து என்ன வேணாலும் பண்ணுவோம். அப்ப பாஜகவினோடு மறைமுகமாக கூட்டணி வைப்பது திமுக தான். இப்ப நான் இன்னும் சொல்றேன், இந்தியா தென்னிந்திய மாநிலங்களிலேயே ஹிந்தியை அதிகமாக கற்கும் மாநிலம் முதலிடமாக தமிழ்நாடு இருக்கு. ஹிந்திக்கு எதிராக போராடி அத்தனை பேர் தன் உயிரை வந்து தியாகம் செய்தவர்கள். ஆனா நீங்க ஹிந்தி மொழியை நாங்க எதுக்குறோம், நாங்க வந்து மொழிப்போருக்கு நாங்க போராடணும்னு சொல்றோம். நீங்க மொழிப்போர்ல போராடும் போது யாருமே திமுகவை சார்ந்தவர்கள் இல்லையே, எல்லாமே பொதுவாக ஹிந்தி மொழிங்கிற ஒரு எதிர்ப்பு தான் நீங்க போராடணும். ஆனா நீங்க இன்னி வரைக்கும் நாங்க இந்தி எதிர்ப்பு போராட்டம் பண்ணுங்கிறீங்க. நீ எப்படி ஹிந்தி தமிழ்நாட்டுக்குள்ள வந்துச்சு? இன்னைக்கு திமுக நடத்தக்கூடிய கூட்டங்கள்ல ஹிந்தி இருக்கா இல்லையா? சரி, திமுக நடத்தக்கூடிய பள்ளிக்கூடங்கள்ல நீங்க ஹிந்தி கற்பிக்கப்படுது இல்ல? அப்ப நீங்க முதல்ல ஒரு அரசியல் சாசனப்படி நான் தெளிவா இருக்கேன், நான் ஒரு கொள்கையில இருக்கேன், சித்தாந்தத்தில் இருக்கேன், நான் ஒரு நேர்மையான வழியில போறேன்னா நீங்க நடத்தக்கூடிய பள்ளிக்கூடங்கள்ல முதல்ல ஹிந்தியை தூக்கி போடுங்க. அதை விட்டுட்டு ஹிந்தி தெரியாது போடான்னு டிஷர்ட் போடுவது இங்க இருந்து அங்க ஆளுநருக்கு போன ஒண்ணும் இல்லை. ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதல்வராக இருக்கும்போது பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வருகை புரிகிறார். அப்போது ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவரை வரவேற்பதற்காக போகிறார். அப்போது ஐயா ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னார் தெரியுமா? முதுகெலும்பு இல்லாத எடப்பாடி முட்டி போட்டு விட்டார், குனிந்து விட்டார், மோடியை பார்த்துனாரு. ஆனா நீங்க வெள்ளை கூட எடுத்துட்டு போனீங்களா, கருப்பு கூட கூட உங்களால எடுத்துட்டு போக முடியல, வெண்கொடை எடுத்துட்டு போய் வரவேற்றீங்க. காங்கிரஸ் கட்சிக்காரங்க மோடி வரும்போது தமிழ்நாட்டில் கருப்பு பலூன் பறக்க விடணும் போது அவர்களை வீட்டு சிலை வைத்தது யாரு?
பாஜக கவர்மெண்டா இல்ல அதிமுக கவர்மெண்டா? உங்க கவர்மெண்ட் தானே. கூட்டணி கட்சி காங்கிரஸே நீங்க வீட்டு சிறையில் வச்சீங்களே, அப்புறம் எப்படி நீங்க மோடிக்கு எதிரானவர்களாக இருக்க முடியும்? நான் கேட்கிறேன், அதிமுக ஆட்சி காலத்துல எத்தனை முறை தமிழ்நாட்டுக்கு மோடி அவர்கள் வந்திருக்காரு? திமுக ஆட்சி காலத்தில் எத்தனை முறை வந்திருக்காரு? அதிமுக ஆட்சி காலத்தில் தமிழ்நாட்டில் பிஜேபி வளர்ந்ததா? திமுக ஆட்சி காலத்தில் தமிழ்நாட்டில் பிஜேபி வளர்ந்ததா? வளர்த்து விடுவது பூரா நீங்க இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்யணும்னு சொல்லுவீங்க. நீங்களே அபிடவுட் தாக்கல் பண்ணுவீங்க. தமிழக அரசின் சார்பாக ஒரு வழக்கறிஞரை வைத்து அவர்கள் வெளியே வந்தால் மத கலவரம் ஏற்படும், அவர்கள் அதே மனப்பான்மையில் இருக்கிறார்கள் சொன்னது யாரு? உங்க திமுக அரசினுடைய வழக்கறிஞர் தானே. அதை பத்தி கேளுங்க. பறையர் சாதி பற்றும் பிற சாதி நட்பும் ஏப்ரல் 14 புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்த நாளில் பறையர் பேரினம் ஒன்று கூடும் பறையர் வாழ்வுரிமை அரசியல் கருத்தரங்கம். நாள் ஏப்ரல் 14 திங்கட்கிழமை காலை 10 மணி முதல். இடம் பிரினிதா பார்ட்டி ஹால், கிளாம்பாக்கம் பேருந்து நிறுத்தம், சிக்னல் அருகில், ஊரப்பாக்கம். ஏர்போர்ட் தா மூர்த்தி அழைக்கிறார். திராவிடத்தில் இருந்து மீள்வோம், தமிழகத்தை நாமே ஆள்வோம். அனைவரும் வாரீர் வாரீர் வாரீர். அழைப்பது புரட்சி தமிழகம் பறையர் பேரவை.